வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இடியுடைய இயக்குனர் அலுவலகத்தில் இன்று அவசர மீட்டிங். போடப்பட்ட உத்தரவுகள் என்ன? அதாவது இன்றைக்கி கேஎன் நேருக்கு இது பெரிய பிரச்சனை வந்துருச்சானா ஓரளவுக்கு மேலே பிரச்சனை வந்துருச்சுன்னே சொல்லலாம். அநேகமாக திமுக அமைச்சர்கள் யாராவது டெல்லி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இடியோடைய இயக்குநரகத்தில் ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. வேகமாக சில உத்தரவுகள்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு வழக்கில் இடிக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குது. அது இன்றைக்கி கேஎன் நேரு அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. கேஎன் நேரு அவர்களை விசாரிக்கலாம், அவர் அரெஸ்ட் பண்ணலாம், அவருடைய செல்ஃபோனை வாங்கி ஆய்வும் பண்ணலாம். ஏன்னா இதற்கு முன்பு செல்ஃபோனை வாங்கி ஆய்வு பண்ணக்கூடாது, அது தனி மனிதனுடைய உரிமை மீறல்னு சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று உச்சநீதிமன்றத்தில் அது அப்படி இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவரோட மொபைலை ஆய்வு பண்ணுவதற்கு இடிக்கு அதிகாரம் இருக்கிறது. எது விஷயம் எடுக்கணுமோ அதை மட்டும்தான் அவங்க வெளியிட முடியும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. சரி, இதில் நேரு அவர்கள் எப்படி மாட்ட போகிறார் அப்படின்னா, டிஜிபிக்கு இடி அனுப்பிய கடிதத்தை வெளியிட சொல்லிட்டாங்க சென்னை ஹைகோர்ட். இதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இடி நேரு அவர்கள் விஷயத்தில் பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதினாங்க. பொறுப்பு டிஜிபிக்கு இடி எழுதின கடிதம் எப்படி பொது வழியில் வந்தது? இது வரைக்கும் அது யார் வெளியிட்டானே தெரியல. அப்போ தமிழக காவல்துறை, உளவுத்துறை இவ்வளோ இருக்குது. அந்த கடிதத்தை யார் வெளியிட்டது? ஒன்று. இப்போ நேற்று வழக்கு ஹைகோர்ட்டில் வரும்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கவர்மெண்ட் வக்கீல் அவகாசம் கேட்குறாரு. அதான் மாட்டிக்கிட்டாங்க. ராமன் தான் ஆஜரானார். அவர் அவகாசம் கேட்குறாரு. எதுக்கு அவகாசம் கேட்குறாரு? நீதிமன்றம் கேட்குது, ஏங்க எஃப்ஐஆர் போடல? அதுக்கு அரசு தரப்பில் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு விசாரிச்சுட்ருக்கோம். இது விசாரிக்கிட்டுங்க, ஏன் எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்ட்டாங்க. 28ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கணுங்கிறாங்க. அதில் என்ன காலதாமதம்? அப்போ நீதியரசர்கள் சொல்கிறாங்க 28ஆம் தேதி கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போவே எங்களால் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் கால அவகாசம் கேட்குறதுனால உங்களுக்கு டைம் தரேன் அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்க கொள்ளடிக்கிறாங்க இல்லைங்கிறதுலாம் அப்புறம், இவங்க ஒரு குற்றத்தை செஞ்சுருக்காங்க, இது டிஜிட்டல் ஆவணங்களில் இருக்குது, பணப்பரிமாற்றம் இருக்குதுன்னு இடி சொல்லும். ஆனால் நீங்கள் எஃப்ஐஆரே போட மாட்டீங்க. 3 தடவை நினைவூட்டல் கடிதம் அனுப்பியாச்சு, இன்னும் போட மாட்டீங்க. இப்போ கேட்டால் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைமை இழுத்து, இப்போ உங்களுக்கே தெரியல, டைமை இழுத்து மேலே வெள்ளக்கூடி காட்டுவாங்க சார். அவ்வளோதானே மக்கள் பேசுகிறாங்க. கேட்டால் மோடிக்கு 10 கேள்விகள் 11 கேள்விகள் இதெல்லாம் கேட்பீங்க. பட் மேலே ஒரு டீலிங் ஓடிட்டு, இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ இடி மோடி வந்தால் இடி வரும், அவ்வளோதான். மோடி வந்துட்டு போனதுக்கப்புறம் இன்னும் இடி வேகம் எடுக்குது. அதுதான் இன்றைக்கி நடந்த கூட்டம். இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? இப்போ உள்ளே நடந்த கூட்டம் நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன யோகிப்போம்? கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்காங்க, இது சம்மந்தமான கூட்டம்னு மட்டும் சொல்கிறாங்க. இப்போ இது சம்மந்தமான கூட்டம் என்ன? ஐயா நேருவை விட்டுருங்க அப்படியா சொல்ல போகிறாங்க? துஷார் மேத்தாவும் ஐடியா கொடுக்குறாரு. துஷார் மேத்தா எதுக்கு வருவார்? ஜனநாயகன் படத்துக்கு கண்டிப்பாக முடக்கணும்னா துஷார் மேத்தாவே ஆனாரா? அப்போ இது ரொம்ப முக்கியமான வழக்கு. நேரு அவர்கள் தப்பிச்சிடக்கூடாது. ரொம்ப தெளிவாக இப்போ அவரை விசாரித்தா கண்டிப்பாக அரெஸ்ட், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இடி மறுபடியும் இந்த விஷயத்தில் முன்னெடுக்கிறது. இன்னொன்று, இது அதிமுகவுடைய எம்பி இன்பதுரை போட்ட வழக்கறிஞர். அப்போ அதிமுக பிஜேபி எல்லாம் இதில் ஒருங்கிணைந்து வேலை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இன்றைக்கி இடி இயக்குனர் அலுவலகத்தில் கூட்டம் போட்டிருக்கிறது திமுகவுக்கு தெரியாமையாக இருக்கும், உங்களுக்கு எனக்குமே தெரியும். அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இது எப்படி தடுக்கிறது? பெரிய அலை வருது, அலை அடிக்கிறத தடுக்கணும். இவ்வளோ நாள் தடுத்தாச்சு, இனிமேல் தடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? எப்படி தற்காத்து கொள்ளலாம்? அவர்கிட்ட கொடுத்த பணத்தை என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நெருங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, எப்போ வேணால் உள்ளே வரலாம். கேட்டால் விட்டதுக்கப்புறம் சீண்டிப்பார் அது பாருங்கன்னா வீடியோ வேணால் போடலாம். ஆனால் நெருங்கிட்டாங்க. சரி, இப்போ ஹைகோர்ட் இன்றைக்கி 28ஆம் தேதி என்ன சொல்ல போகுது? சின்ன குழந்தைக்கு கூட சொல்லும். என்ன குழந்தைக்கு தெரியும்? ஹைகோர்ட்டு நேற்று பேசும்போதே சொல்கிறது ரொம்ப தெளிவாக, ஏன் எஃப்ஐஆர் போடலங்கிறாங்க. இவங்க போய் என்ன சொல்ல போகிறாங்க? ஐயா நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம். ஏன் ரைட்டுங்க. 3 தடவை நினைவூட்டல் கடிதம் எழுதிட்டாங்க. பொறுப்பு டிஜிபி வேறு தலைமைச் செயலாளருக்கு நோட்டு போட்டு அனுப்பியிருக்காரு. ஏன் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலை? இன்னொன்று, நேற்று நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக இன்னொன்று கேட்குறாங்க, நாங்களே தன்னிச்சையாக உத்தரவிட முடியும், இருந்தாலும் ஒரு அரசு டைம் கேட்குறதுனால நாங்கள் விட்டுட்டு போகிறோம், இதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன? ஏற்கனவே இடியுடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஒரே நேரத்தில் வருவாங்க.
அதுவும் வந்து எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. அநேகமாக கேரளாவிலேருந்து வரலாம், அந்த ஏதோ ஒரு இடி படை வரும். இங்கே இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் ஏற்கனவே ஹையர் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு இப்போ சொல்லுவாங்கள்ல, இடி வரும்போது நிறையா தனியார் வாகனம் தான் வாடகைக்கு எடுப்பாங்க. தனியார் வாகனம் வாடகைக்கு எடுத்தால் இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும், எப்படியும் ஏதோ ஒரு இடி வந்து யாரையோ பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சாலும் பரவாயில்லங்கிறாங்க. ஏன்? இது டிஜிட்டல் ஆவணம் சார், மாற்ற முடியாது. ஏன்னா ஒயிட்டில் இருக்குது. இனிமேல் நேரு அவர்கள் வீட்டில் போய் ரெய்டு நடத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே எல்லாமே ஆவணம் இருக்குது, வாட்ஸ்அப் சாட் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அழகாக கூட்டு போய் உட்கார வச்சோம்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்றம் எங்கே போனாலும் எடுபடாது. ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆவணம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ பல விஷயங்களில் மாட்டப்பட்டு கொண்டு இருப்பதால் இன்றைக்கி அரண்டு போயிருக்கிறது திமுக. நேரு அவர்கள் உள்ளே போவது ஏறக்குறைய உறுதியான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர்கள் வந்து அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தது இன்னும் ஒருபடி மேலே போயிருக்காங்க. வெங்கையா நாயுடு கிட்ட பேசி உள்துறை அமைச்சர்கிட்ட வந்து பேசலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கிற ரேஞ்சுக்கு தம்பி பேசியிருக்கார். வெங்கையா நாயுடு இல்லைங்க, அது மேலே கோபமாக இருக்காங்க. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்களாம், சாரிங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மேலே சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறது இல்லைன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேரை பத்திரமா இருக்க வைக்கிறது. இதில் வந்து நேரு அவர்கள் வழக்கில் முன்ஜாமீன் போட முடியுமா, நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா, அந்த செல்ஃபோன் வாட்ஸ்அப் இருக்குல்ல, அந்த ஒரு ஆதாரம், அதை வந்து ஆய்வு பண்ண முடியாது, அதில் உள்ளே இருக்க தரவுகளை எடுக்க முடியாது அப்படின்னு இது வரைக்கும் இருந்தது. நேற்று வரைக்கும் இருந்தது, இன்றைக்கி இல்லை. ஏன்? நேற்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் முன்னால் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் இதே மாதிரி ஒருவருடைய ஃபோனை எடுக்கிறாங்க. அந்த ஃபோனை அவர் கேட்குறாரு, யார்? அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார். அவர், ஐயா என் ஃபோன் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்படியே ஃபோன் எடுத்துட்டாங்களா, அதில் பாஸ்வேர்டு சொல்லுங்கள். பாஸ்வேர்டு எப்படியா சொல்ல முடியும்? நான் சொன்னால் வந்து இடி ஓப்பன் பண்ணி உள்ளெல்லாம் பார்த்துருவாங்களே. ஒன்று நீதியரசர் சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, அது ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும், உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியணும் உங்களுக்கு. உங்கள் பர்சனல் ஃபோட்டோ மற்றதெல்லாம் விட்டுருவாங்க, என்ன அவங்களுக்கு ஆதாரம் தேவையோ அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு வந்து உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவை போடுறது இடிக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அப்போ இனிமேல் யாரையாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் அவங்கள்ட்ட செல்லை வாங்கி உழுக்க ஆய்வு பண்ணுறதுக்கு இன்றைக்கி இடி உரிமை இருக்குது. இது தனி மனித உரிமை மீறல் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல ஒரு மாதம் நினைக்கிறேன், இதே மாதிரி தான் சத்தீஸ்கரில் 194 கோடி ஒருவருடைய பணத்தை வந்து இதே மாதிரி ஊழல் பண்ண பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இடிக்கு இப்போது ஜப்தி பண்ணக்கூடிய பதவி இது இருக்குது. இன்னொன்று, செல்ஃபோனை ஆய்வு பண்ணக்கூடிய உரிமையும் தந்துட்டாங்க. அப்போ இனிமேல் என்ன வரும்? இடியுடைய கடிதம் டிஜிபிக்கு அனுப்பினதை நீங்கள் வந்து வெளியில் விட்டீங்க. இப்போ இடி என்ன பண்ணும்? உங்களுடைய செல்ஃபோனை வாங்கி அதில் இருக்க தரவுகள்னு பல விஷயம் வெளியில் வரும். அமைச்சர் ஃபோனில் இப்படிப்பட்ட தகவல்களை பாருங்கள், இனிமேல் இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் பண்ணும்போது அவங்களும் பண்ணாமையாக இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெரிய ஆபத்து இன்றைக்கி திமுகவுக்கு வந்து விட்டது. இது ஃபஸ்ட்டு அட்டாக். இந்த அட்டாக்கில் அவர் மட்டும்தானா, ஃபுல்லாக அந்த டோட்டல் நெட்வொர்க் அடிப்பாங்க. ஏன்னா யாருமே உள்ளே இருக்கக்கூடாது. அவர் யாரெல்லாம் அவருக்கு போனாலும் இந்த பணம் யார் மூலிமா வந்து வெளியில் வரும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கார்னர் பண்ணிடுவாங்க. அவர் மேலே கேஸ் இருக்குது. அவங்க பையன் வீட்டில் ரைட் பண்ணியிருக்காரு, எம்பி அவர் ரவிச்சந்திரன், அவங்க தம்பி. மொத்தமாக ஒரு குடும்பத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டா நீங்கள் எப்படி வேலை பார்ப்பீங்க? ஒரு அமைச்சரை இந்த மாதிரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக மற்ற அமைச்சர் அரண்டு போயிடுவாங்க. இதுதான் பிஜேபியோட எண்ணம். இன்னொன்று, பிஜேபி எவ்வளோ யோசிக்குது பாருங்கள். இடியுடைய இயக்குனருடைய அலுவலகத்தில் அவர் மட்டும் இல்லாமல் துஷார் மேத்தா வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொருத்தட்டையும் ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்போ என்னென்னா மிஸ் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே தம்பிகள் வீட்டில் ரெய்டு பண்ணி விசாகன்ட்ட நம்ம வந்து வாக்குமூலம் வாங்கி எல்லாம் மொக்கையாகி போச்சு. தம்பி வீட்டில் போய் நம்ம ஃப்ரீஸ் வீட்டை சீல் வைக்கணும், சீல் வைக்கக்கூடிய அதிகாரம் ஈடிக்கே இல்லை. அப்போ துஷார் மேத்தாட்ட நாங்கள் எப்படி போகணும், என்ன போகணும், எப்போ அரெஸ்ட் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாம் விலாவரியாக கேட்டு சட்டப்படி பண்ண வேண்டியது. சட்டப்படி பண்ணால் நீங்கள் ஜாமீன் வாங்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கேஸில் ஏன்னா டிஜிட்டல் ஆவணம் இன்னும் விசாரிக்கணுன்றுவாங்க. இன்னும் விசாரிக்க நீ வரானா அநேகமாக எலெக்ஷன் வரைக்கும் வர முடியாது. எலெக்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு இந்த பிளானே. எல்லோரும் ஒரு ஆசனை முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ கேப் போடுறான்? நல்லா யோசனை பாருங்களேன். இடி வந்து தடாலடியாக பண்ணுறது ஒரு விதம். டாஸ்மார்க் வழக்கில் தடாலடியாக போய் டாஸ்மார்க் அலுவலகத்தில் போயிட்டு அங்கே இருக்கவங்களெல்லாம் நைட்டு ஃபுல்லாக வச்சு கடைசியாக என்னாச்சு, விசாரிக்கவே கூடாதுன்னு தடை போட்டாங்க. தம்பிகள் நிம்மதியாக வெளிநாட்டுக்கு போனவங்களும் நிம்மதியாக வந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே தப்பை நீ ஈடி பண்ணுமா? இது என்ன விஷயம்? இது எலெக்ஷன் நேரம். எலெக்ஷன் நேரம்னா ஈடி துள்ளி குதிக்கும். தமிழ்நாட்டில் துள்ளி குதித்து விளையாடும். அப்போ துள்ளி குதித்து விளையாடக்கூடிய நேரத்தில் பெரும்பாலான மக்களின் என்னங்க நேரு அவர்கள் ஏவாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றுமே நடக்கலையே. இப்போ நேற்று நடந்த அந்த உத்தரவே நிறைய பேருக்கு ஷாக்கு.
அப்போ இப்போ வெளியில் மீடியாக்கள் என்ன சொல்லணும்? உச்சநீதிமன்றத்தில் இடி பின்வாங்கி விட்டது, மோடி அரசு பின்வாங்கி விட்டதெல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க, நிறைய யூடியூப்பில் பேசுகிறாங்க. நேற்று என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா நீங்கள் திருடுறீங்கன்னு இடி சொல்லுது, நாங்கள் திருடல இதானே சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லைங்க எங்களுக்கு டைம் வேணும். என்ன டைம் வேணும்? 3 தடவை நினைவூட்டல் கடிதம் எழுதியிருக்கு, அதுக்கப்புறம் அரசு எதுக்கு டைம் கேட்குது? இது ஒரு பக்கம். செந்தில் பாலாஜி கோர்ட்டில் போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கேஸ் நடத்துது, இடி ஒரு கேஸ் நடத்துது. செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்துகிற கேஸ் இருக்கட்டுமா, இடி கேஸ் இருக்கக்கூடாதான். என்னங்க அது? அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் நடத்தினா உங்களுக்கு ரொம்ப நல்லது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் நடத்த மாட்டீங்க. ஒன்றா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் 30-40 லட்ச ரூபா செலவு பண்ணி வக்கீலை பிடிச்சி அதை நிறுத்தி வச்சுருக்காங்க செந்தில் பாலாஜி. அவர் ரொம்ப நாளாக அது நிறுத்த முடியாது, அது ஏகப்பட்ட லாக் போட்டாங்க. ஒன்று வேணால் கரூர் சம்பவத்தில் லாக் பண்ணிட்டா முடிஞ்சது. நயினார் நாகேந்திரன் வெளிப்படை இவர் தான் காரணங்கிற ரேஞ்சுக்கு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பேசுகிறார். அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை வேறு நடந்துட்டு இருக்குது. அப்போ KN நேரு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் அண்ணன் ஏவா வேலு, முடிச்சு கதை. எப்படி ஏற்கனவே பெரியசாமி வெளியில் இருந்தாலும் ஒன்று தான், உள்ளே இருந்தாலும் ஒன்று தான், ரொம்ப நொந்து போயிட்டார். ஏன்னா அவங்க பொண்ணு GST வழக்கு, அவங்க பையன் வீட்டில் ரெய்டு, அவர் வீட்டில் ரெய்டு, ஏற்கனவே சொத்துக்கள் முடக்கம். அமலாக்கத்துறை நினச்சா தான் சொத்தே விடுவிக்க முடியும். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். எல்லோரும் பீதியில் இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி 28ஆம் தேதி வழக்கு வரக்கூடிய இந்த வழக்கில் என்ன இவங்க இப்போ என்ன திமுகவுக்கு பயன்னா, 28ஆம் தேதி இப்போ நீதிமன்றத்துக்கு போய் தமிழக அரசு சார்பில் இல்லைங்க FIR போடாததுக்கு இதுதான் காரணம்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீதிமன்றம் அப்பெல்லாம் இல்லைங்க FIR போட்டே ஆகணும்னு சொன்னாங்கன்னா எதுக்கு இடி ரொம்ப அப்படியே இந்த இவ்வளோ உத்தரவுகள்லாம் இன்றைக்கி சனிக்கிழமை உட்காந்து போட்டுட்ருக்காங்க? சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் இடி உள்ளே வந்துடும். அப்போ 28ஆம் தேதி ஏதாவது பாதகமாக நடந்தால் இவங்க உச்சநீதிமன்றம் போகலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே தான் இடி வந்துடும். ஒன்று, உச்சநீதிமன்றம் இந்த கேஸெல்லாம் உடனே எடுக்காது. நேற்று 23ஆம் தேதி வெளுத்து விட்டுருக்காங்க நீதியரசர், நம்ம தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு. இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்களுக்கு மன்னிக்கக்கூடாது, அவங்க உண்மையிலேயே ஊழல் பண்ணுற மாதிரி ஆதாரங்கள் இருந்தால் இடி விசாரிக்க வேண்டும் நேற்று சொல்லிட்டாங்க. அதான் செல்ஃபோன் வரைக்கும் சொல்லிட்டோமே. எதுக்கு செல்ஃபோன் ஆய்வு பண்ண சொல்கிறாங்க? நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்னு பல ஆவணங்களை இடி கொடுத்துருதியா அப்படின்ட்டாங்க. ஒன்றும் பேச முடியல. இதுவும் அந்த பாதிக்கப்பட்டவருக்காக 4-5 வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க. அப்போ இந்த விஷயம் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. இன்னொன்று 8 வாரம் இருக்குது எலெக்ஷனுக்கு. இடி சும்மா உட்காந்துருக்குமா? நேரவர்களை உள்ள தூக்கி போடாமல் அப்படியே விட்டுட்டு இவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி பிஜேபி நினைக்குமா? PS கோயல் வராரு, இத்தனை பேரை பார்க்குறாரு, அமித்ஷா வராரு, மோடி வராரு. அப்போ தமிழ்நாடை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிச்சு ஒரு 3 அமைச்சராவது உள்ளே வரணும். தமிழ்நாட்டில் காவி கொடி பறக்கணுங்கிறது அவங்க எண்ணம். அதுக்கு திமுக இருக்கக்கூடாது. அவ்வளோதான்ப்பா. விஜய்க்கு என்னென்னா தொல்லை கொடுத்தாங்க, இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு திமுக ஜெயிக்க விட்ருவாங்களா அவங்க? அப்போ பலவிதமான அம்புகள் ஏவப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பல இடத்துல பணம் போய்விட்டது. அந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கவங்களுக்கு தான் இப்போ குறியே. இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பணத்தை வச்சு தான் ஜெயிக்க முடியும். ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. நேரு அவர்கள் வெளியில் இருந்தால் தானே அந்த பணமே கொடுப்பார். நேரு அவர்கள் உள்ள யார் பணத்தை கொடுக்குறது? நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க அவர் கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாரு? இவரளவுக்கு அவரால் ஒர்க் பண்ண முடியுமா? அப்புறம் இதுக்கு நேரு அவருடைய இடத்த அவர் தாங்க நிரப்ப முடியும், வேறு யாரும் நிரப்ப முடியாது. சப்ஸ்டியூட் இதில் போட முடியாது. வேணும்னா அவர் தான் அவர் இறங்கி பண்ணுற. உங்கள் தொகுதியிலே ஒருத்தர் இருப்பார், அவர் போனால் அவங்க மாமனாக மச்சானா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. நேரு அவர்களுடைய வேலையை அருண் நேரு வேலையை பண்ண முடியாது, அவங்க தம்பியால் பண்ண முடியாது. எந்த நெட்வொர்க் இருந்தாலும் இவருடைய பழக்கம் பேச்சுவார்த்தை அது வேறு டைப்பில் போயிட்டுருக்கோம். அதனால தான் திமுக கதி கலங்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா யோசனை பாருங்கள். மோடி வந்த உடனே ஸ்டாலின்லாம் அறிக்கைலாம் விடுவார். எதுக்குன்னா நாங்கள்லாம் பயப்படவே இல்லை. ஏன்னா நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பார்த்தீங்களா நாங்கள் அறிக்கை விட்டோம், அதனால தான் எங்கள் ஆட்களை பழி வாங்குறாங்கன்னு அனுதாபம். நீங்கள் பார்த்துட்ருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஐயோ தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு ஸ்டாலின் வீடியோ போட்டால் ஒன்றிய அரசு பயந்துருமா? போடலாமா? அந்த மாதிரி வீடியோ போட்டாரா இல்லையா? யார் இந்த ஐடியா கொடுக்குறது? யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஒரு அறிக்கை விடுவாங்க. தொட்டுப்பார் சீண்டிப்பாருன்னா மோடி ஐயோ ஸ்டாலின் அறிக்கை விட்டாரா, ஐயோ இனிமேல் அந்த தமிழ்நாட்டு பக்கம் வரக்கூடாதுப்பா, அங்கே ட்ரம்ப் வரைக்கும் யோசிப்பாராம். இவங்கெல்லாம் திமுகவில் சொல்லிட்டுருக்காங்க. ஸ்டாலின் சொல்லிட்டாரா, அறிக்கை விட்டாரா, ஐயோ அமெரிக்க ஜனாதிபதி மாதிரியே நடுங்கும்பா திராவிட மாடலை பார்த்துன்னு பேசிகிட்டு இருக்கவங்களாம் நம்ம என்ன பேசுறதுனே ஒன்றும் புரியல. இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க நாட்டில். அப்போ இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பயந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறது. அதனால தான் பயந்து போனவங்களுக்கு தான் சவுண்ட் அதிகமாக வருது. கேள்வி கேட்குறோம், அது கேட்குறோம், என்னென்னமோ கேட்குறார்.
இவ்வளோ நாளாக கேட்டீங்க, நிதி ஆயோக் கொடுத்துலாம் போய் கேட்டீங்க, அப்போவே கொடுக்கல. இப்போ என்ன கொடுக்க போகிறாரு அவர்? சும்மா பேச வேண்டியதுதான். மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், கீழடியை பற்றி பேசுறது, நீட்டை பற்றி பேசுறது எல்லாம் ஞாபகம் வரும். அவங்க தான் கொடுக்கலன்னு தெரியும் இல்லைப்பா. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை. எதுக்கு பிஜேபிங்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட உங்கள் ஆட்சி எவ்வளோ சிறந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு எண்டுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். உத்தரவெல்லாம் போட்டாங்களாம். ரொம்ப யோசிக்கவே வேணாம். அநேகமாக 28ஆம் தேதி உத்தரவு வந்த உடனே ஏன்னா உத்தரவு வந்தோன்னா அடுத்த நிமிஷம் போகணும். அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். உத்தரவு வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் போகணும்பா, எந்தெந்த அதிகாரி போகணும், அப்போல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இப்போவே உத்தரவு போட்டு வச்சாச்சு. இது நேருக்கு தெரியும்னு ஈடிக்கு தெரியட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இனிமேல் போய் சர்ச் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே டிஜிட்டல் ஆதாரம் இருக்குது, அதை ஒன்று போதும். அதை காட்டி ஐயா பாருங்க ஐயா இத்தனை பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோ திறமைன்னா விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணல, அப்பட்டமாக தெரியுது இவங்க காசு வாங்கியிருக்காங்கன்னு. ஏன்பா ராமசாமி, குப்புசாமி, ஸ்டீபனு, முகமது எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்காங்களே, கரெக்டாக இவங்கெல்லாம் உனக்கு 35 லட்ச ரூபா போட்டிருக்காங்களே, இவங்களுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? ஜாயின் பண்ணவங்க மட்டும் போடுறாங்க இத்தனை. அதுவும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா எக்ஸாம் வைக்கிறீங்க, எக்ஸாம் வச்சவங்கள தேர்ந்தெடுக்க வேண்டியதானே? அது எதுக்கு நேர்முக தேர்வு? என்ன கதை அது? கேட்டால் அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே திமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சி வேணாம் தான்ப்பா உங்களை கொண்டு வந்தோம், அதே பரவாயில்ல போகுதே, மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அப்போ நேரு அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டார். எப்போது வேண்டுமானால் எது வேண்டுமானால் நடக்கும். இனிமேல் கச்சேரி ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. நம்ம சொல்லிட்டோம், இனிமேல் கச்சேரிலாம் சரியான கச்சேரியாக இருக்கும். காலையிலலாம் அதிரடியாக இருக்கும். காலையில் பூந்தது இடி படை, ஒரே நேரத்தில் இத்தனை சோதனை, அத்தனை தான். இனிமேல் ஃப்ளாஷ் நியூஸ் தான். தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். நிறைய நம்ம ஃப்ளாஷ் நியூஸ் வேறு கொடுத்துட்ருக்கிறதா நிறைய பேர் நீங்கள் பாராட்டுறீங்க, ரொம்ப நன்றி. இன்னொன்று நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறையா கமெண்ட்டுகளை சொல்கிறீங்க, அதுக்கு எங்களுடைய பாராட்டுகள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.